ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதா அக்கா சமையல். இன்னைக்கு நம்ம தீமூன் பெரட்டல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம தீமூன் பெரட்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தீமூன் பெரட்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்று நான் சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், பாருங்க. காலிஃப்ளவர் தேவையான அளவு, கேரட் 1, தக்காளி பழம் 1, கொத்தமல்லி 1 கொத்து. இந்த மங்கல உள்ள பொருட்களை எல்லாத்தையுமே சின்னதா வெட்டிக்கோங்க. மஞ்சள் தூள் அரை கரண்டி, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 1, கருப்பிலை 1 கொத்து, பூண்டு 2 பல், இஞ்சி 2 இன்ச் அளவு, ஊசி மிளகாய் பச்சை கலர் 2. இந்த மங்கல உள்ள பொருட்களை எல்லாத்தையுமே சின்னதாக வெட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம தீமூன் பெரட்டல் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு எண்ணெய் சூடாகிட்ட பிறகு இந்த மங்கல உள்ள பொருட்களை ஒன்று ஒன்றா போட்டு வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பழத்தை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்ட பிறகு அரை கரண்டி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற தீமூனை போட்டுக்கலாம். கிண்டி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். கிண்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட்டை போட்டுக்கலாம். கிண்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிண்டி விட்டுட்ட பிறகு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்ட பிறகு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மூடியை திறக்கிறோம். கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது அனிதா அக்கா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீமூன் பெரட்டியாச்சு, பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நல்லா வாசமாகவும் இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.